உடையார் பாகம் 3 136வது அத்தியாயம். மொத்தம் 167 பாறை கற்கள் கொண்டு வரப்பட்டிருக்கின்றன. அதில் நாம் விரும்பியபடி 3 கோல் உயரத்திற்கு 4 பாறைகள் கொண்டு வரப்பட்டிருக்கின்றன. அந்த பாறைகள் வருவதற்கு தான் 13 நாட்களாகிவிட்டன. 3 மாடுகள் இறந்து போய் ஒரு யானை துவண்டு போய் பிறகு வேறு வண்டியில் மாற்றி கிட்டத்தட்ட 216 பேர் முன்னும் பின்னும் அசைந்து அசைந்து இழுத்து வந்து அந்த பாறைகளை கொண்டு வந்து சேர்த்திருப்பார்கள். நீங்கள் சொல்லும் அளவை பார்த்தால் இந்த வேலை மிக மிக பிரம்மாண்டமாய் போய்விடுமோ என்ற பயம் இருக்கிறது. நான் இந்த வார்த்தையை சொல்வதற்கு மன்னித்து கொள்ளுங்கள் பெருந்தச்சரே. இது முடியாது போகுமோ என்ற கவலையும் இப்போது எனக்கு வந்துவிட்டது. சதாசிவாசாரி தனது குடும்பத்தை அழைத்து போவதற்காக வந்திருந்தவர் முழங்காலை தடவிக்கொண்டு பெருந்தச்சரிடம் பேசினார். இந்த பேச்சில் ஓரளவு உண்மை இருக்கிறது. இந்த வேலை, குறிப்பாய் உங்கள் வேலை அலுப்பானதுதான். ஆனால் இது முடியா வேலை அல்ல. வெளியே இந்த பக்கம் உள்ள சிற்பிகள் சுறுசுறுப்பாக இருக்கிறார்கள். உங்கள் கற்கள் வந்து சேர்ந்தவுடன் எப்படி அதை அடுக்குவது என்று வெகு வேகமாக யோசித்து கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் இன்று காலை நித்த வினோத பெருந்தச்சன் நம்முடைய குணவன் வேறு ஒரு விஷயத்தை சொன்னான். இப்படி பாறைகளை கொண்டு வந்து அடிமட்டத்திற்காக அவைகளை கிடத்துவதை விட இந்த பாறைகளுக்கு பதிலாய் இங்கேயே கிடக்கின்ற வேறு ஒரு கல்லை பயன்படுத்தலாமே என்று கொண்டு வந்து காட்டினார்கள். பூமியை நோண்டினால் இந்த செம்மண் இறுகி கிடக்கிறது. அது கிட்டத்தட்ட பாறையினுடைய வல்வை ஒத்து இருக்கிறது. ஆனால் அது பாறை அல்ல, கல், ஒரு விதமான கல், செம்பூரான் கல் என்று இங்குள்ளவர்கள் சொல்கிறார்கள். இங்கு அஸ்திவாரம் தோண்டப்பட்ட போது சில இடங்களில் வீரர்களுடைய கருவிகளின் முனைகள் உடைந்து சிதறுவதை கண்டேன். இரும்பு உளியை பெயர்க்கும்படியாக அந்த இடம் கடினமாக இருந்தது. அதன் மேலே படர்ந்திருக்கின்ற 2 கை உயரமுள்ள களிமண்ணை அகற்றிவிட்டால் கிடைக்கிறது. அதை உளி போட்டு உடைக்காது. மரம் அறுப்பது போல் குணவன் அறுக்க சொன்னான். 2 முழத்திற்கு 2 முழம் என்று ஒரு கணக்கு வைத்து அறுக்க அந்த செம்பூரான் கற்களின் மீது நீங்கள் கொண்டு வந்த பாறைகளை இருக்க சொன்னேன். 6 கரும் பாறைகளை அடுக்கிய பின்னரும் அந்த செம்பூரான் கற்கள் மிக உறுதியாக நிற்கின்றன. அந்த செம்பூரான் கற்களை 2 மதில் சுவர்களாக அடுக்கி நடுவே இடைவிட்டு இந்த 2 மதில் சுவர் பாறைகள் மீது கற்பாறைகள் வைத்து அதன் மீது மெல்ல யானையை ஏற்றி நிற்க வைத்து ஓரளவு நூல் கூட செம்பூரான்கள் கீழிறங்கவில்லை. எனவே சதாசிவாசாரி அடிமட்ட கற்களுக்கு, அஸ்திவாரத்திற்கு இனி கரும்பாறை கற்கள் தேவைப்படாது. செம்பூரான் கற்களை நான் 2 மதில் சுவர் மீதுதான் பாறை பலகைகள் கிடத்தப்படும். அந்த பாறை பலகையின் மீதுதான் விமானம் எழும். ஐயா, நீங்கள் பேசுவது வேடிக்கையாக இருக்கிறது. மறுதளித்து பேசுவதற்கு மன்னித்து கொள்ளுங்கள். 6 செம்பூரான் கற்களின் மீது பாறையை வைத்து அதன் மீது யானையை வைத்தால் அது மிக பெரிய இடமல்ல. நாம் வைக்கப் போகின்ற விஷயம் 7 பனை மரம் உயரம். ஆரம்பத்தில் தாங்கலாம். மழை பெய்து பூமி இலகும் போது விமானம் உள்ளுக்குள் அழுந்தாதா? இல்லை. அழுந்துகிற வண்ணமாய் செம்பூரான் கற்களின் மேல் சகல விதமான கணமும் வராது. அந்த கணம் பரவப்படும். நான் சொல்வது உங்களுக்கு புரியவில்லையா? 2 மதில் சுவர்கள், அதாவது 2 முழ பாறையின் 4 செம்பூரான் கற்கள் ஒரு மதில் சுவராக நிற்கும். அதாவது
18 முழத்திற்கு ஒரு மதில் சுவர் உயரமாய் எழுப்பப்படும். நடுவே உள்ள இடைவெளியின் மீது பாறை பலகை கிடத்தப்படும். அதாவது அந்த பாறை பலகையில் 2 முழம் ஒரு மதில் சுவரிலும் இன்னொரு 2 முழம் ஒரு மதில் சுவரிலும் இருக்கும். அந்த பாறை செம்பூரான் கல் எல்லாம் ஒரு அடித்தளமாக உருவாகிவிட்டது. அதாவது அந்த பாறை இப்பொழுது விமானம் தாங்கி கல் அடித்தளத்தில் இருந்து பாறையை தாக்குகின்றன. உயரம் வரை 3 பனை உயரம். அதற்கு பிறகுதான் கருங்கல் பலகை தேவைப்படும். இது மன்னருக்கு தெரியுமா? நேற்று சொல்லிவிட்டேன். மாங்கல்லில் இலத்தி ஒரு மாதிரி செய்து கொண்டிருக்கிறான். அந்த மாதிரியில் அஸ்திவாரம் எடுத்து காண்பித்தேன். கணம் சம அளவில் பரவிவிட்டதை மன்னர் உணர்ந்து விட்டார். யாரும் எதிர்க்கவில்லையா? இந்த பாண்டிய தேசத்து இளைஞன் குணசீலன் மட்டும் மௌனமாக இருந்தான். இளவரசர் ராஜேந்திரர் மட்டும் அவனை விசாரிக்க, இதை சொரிக்கல் என்று மதுரையில் சொல்வார்கள். சொரிக்கல்லிலா கோயில் எழுப்புவது என்று சற்று வேதனையோடு கேட்டான். ஆனால் சக்கரவர்த்தி அதை துடைத்து எடுத்துவிட்டார். கருங்கல்லிலா கோயில் கட்டுவது செங்கலில் தானே கட்ட வேண்டும், கருங்கல்லில் சமாதிதானே கட்டுவார்கள் என்று ஒரு காலத்தில் சொன்னோம். இப்பொழுது கருங்கல்லில் கோவில் கட்டுவது நம்முடைய கலாச்சாரமாகிவிட்டது. அதே போல செம்பூரான் கல்லும் பின்னால் ஒரு கலாச்சாரம் ஆகும். சரியாக இருக்கும் என்று தோன்றினால் கட்டுங்கள் என்று உத்தரவு கொடுத்து விட்டார். அப்படியானால் நாம் நினைக்கும் அளவுக்கு வேலை இல்லை அல்லவா? ஆமாம். அதே சமயம் கற்பாறைகளை கொண்டு வந்து குவியுங்கள். அதை பலகை பலகையாக அறுத்து ஓரமாக வைத்துவிட்டால் பிறகு அடுக்கின்ற வேலை எளிது. சரியாக அறுக்க வராத பாறைகள் படிக்கற்களாக தளமாக மாறும். தூணுக்கென்று தனியாக பாறைகளை தேர்ந்தெடுத்து வைத்திருக்கிறார்கள். அந்த வேலைகளை சிற்பிகள் செய்ய ஆரம்பித்து விட்டார்கள். எனவே முழு வீச்சில் கோயில் பணி நடந்து கொண்டு இருக்கிறது. இளைத்து விட்டீர்கள். சதாசிவாச்சாரி பெருந்தச்சரின் முதுகை தடவியபடி சொன்னார். நானா? நேற்று இரவு கூட என் 2வது மனைவி குண்டாகிவிட்டீர்கள், மூச்சு திணறுகிறது என்று சொன்னார். சொல்லிவிட்டு வாய்விட்டு பெரிதாக சிரித்தார். அது சரி, ஆனால் முகத்தில் ஒரு வாட்டம் இருக்கிறது. ஒருவேளை இது கவலையாகவும் இருக்கலாம். கவலைதான், கோயில் பணி முடிய வேண்டுமே என்ற கவலை அல்ல சதாசிவம். அதற்கு உன்னை போன்ற சரியான ஆட்கள் எனக்கு எல்லா வேலைகளும் கிடைத்து விட்டார்கள். மரத்தச்சர்களின் உதவி, கருமாறர்களின் உதவி அற்புதமாக இருக்கிறது. மற்றவர்களும் அதிகம் பிணக்கம் காட்டவில்லை. கணக்கு வழக்குகளில் குளறுபடி நேருமா என்று எனக்கு ஒரு கவலை வந்திருக்கிறது. நன்றாக சொன்னீர்கள். எனக்கு கீழே ஒரு கல் தச்ச கரநாதர் வேலை செய்கிறார். எந்நேரமும் பதட்டம் மிகுந்து காணப்படுகிறார். எப்பொழுதும் எல்லோரிடமும் சிடுசிடுப்பாகவே இருக்கிறார். தானும் சந்தோஷமாக இல்லாமல் மற்றவரையும் சந்தோஷப்படுத்தாமல் எப்பொழுதும் எரிச்சலையும் கோபத்தையும் ஆத்திரத்தையும் பரப்பிக்கொண்டு இருக்கிறார். சில சமயம் அவர் கோபத்தில் துடிப்பதை பார்த்தால் ஹிருதயம் வெடித்து இறந்து விடுவாரோ என்ற பயம் ஏற்படுவதுண்டு. அவரை சமாதானப்படுத்தக்கூட தோன்றாமல் அவர் இருக்குமிடம் விட்டு அகன்று விட்டேன். அவர் வெகு சீக்கிரம் நோயுற்று விடுவார் என்பது என் எண்ணம். அப்படி சட்டென்று அவருக்கு ஏதேனும் ஆனால் அங்கே வேலைகள் ஸ்தம்பிக்கும். நிறைய காசு அவரிடம் இருக்கிறது. எவ்வளவு செலவழித்திருக்கிறார், என்ன கணக்கு என்று எவருக்கும் தெரியாது. எனவே சதாசிவாச்சாரி நிறுத்தினார். எனவே இன்னொரு மனிதர் வேண்டும், ஒரு சரியான கணக்கர் வேண்டும் அல்லவா? பெருந்தச்சர் நெடும் மூச்செறிந்தார். வெகு நிச்சயம் வேண்டும். கல் தச்சர்களை விட, தூக்குகின்ற மறவர்களை விட இப்பொழுது உடனடியாக தேவை
நல்ல கணக்கர், கல் தச்சு காரணத்தார்கள். கவலைப்படாதே, இதுவரைக்கும் நமக்கு விதவிதமாக உதவி செய்த ஈசன் இதற்கும் உதவி செய்வான். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஒரு நல்ல வாக்கியம் சிவனை பற்றி புகழும் பாடலில் இருக்கிறது என்று சொன்னார்கள். அவன் அருளாலே அவன் தாள் வணங்குவதற்கு கூட அவன் அருள் வேண்டும். அப்படி இருக்க அவனுக்காக எழுப்பப்படும் கோயிலில் நாம் என்ன செய்கிறோம்? அவன் கணக்கர் அனுப்புவான். உண்மையிலேயே ஒரு பணிவு பெருந்தச்சரின் நெஞ்சுக்குள் சுற்றி கொண்டது. அந்த பணிவின் கனிவு அவர் முகத்தில், கண்களில், இமையில் தெரிந்தது. சதாசிவாசாரி பக்தியுடன் பெருந்தச்சரை பார்த்து கையெடுத்து கும்பிட்டார். எங்கும் பரந்த இறை என்ற விஷயம் சில சமயம் மனிதருக்குள் இறங்கி தன் பணியை தானே செவ்வன நடத்தி கொள்கிறது என்று சதாசிவாசாரிக்கும் புரிந்து போயிற்று. 136வது அத்தியாயம் முடிவடைந்தது.